ஹாய் எல்லாமே! இது உங்க ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்க அம்மி ஃபேமிலியில அது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஜங்குக்காவோட மினி சீரிஸ் கான்ட்ராக்ட் மேரேஜோட ஃபைனல் பார்ட். ஓகே, ஒரு வழியா நம்ம வந்து நம்ம சேனலோட 3 மினி சீரிஸ கம்ப்ளீட் பண்றோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் இந்த எஃப்எஃப்மே நல்லபடியா போச்சு அப்படின்னு நான் நம்புறேன். எனக்குமே இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது. நானுமே இத மிஸ் பண்ணுவேன். அண்ட் உங்க சைட்லேருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த எஃப்எஃப்போட ஃபினிஷிங்கில் நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் உங்கள் கமெண்ட்காக. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்கெல்லாம் போயிடலாம். அந்த டேயோட ஈவினிங் ஒரு 3:30 இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட ஒரு ஃபைல் வருது. அது என்னென்னா அதாவது உங்கள் செக்ஷனோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பின் பண்ணி சைன் பண்ணி சாயனுக்கிட்ட சைன் வாங்கி அதை ஜங்கு கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பேக்கிங் ஏரியா, நீங்கள் எத்தனை பேக் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன பேக் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பீசஸ் பேக் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் எத்தனை பாக்ஸஸ் வந்து ஸ்டோரேஜுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணி அதை வந்து கொடுக்கணும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பின் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணும்போது எதார்த்தமாக நீங்கள் ஃப்ரண்ட் பேஜை பார்க்குறீங்க. ஸோ அதை வந்து சும்மா கேஷுவலாக நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிப்படுது. என்னன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஹோல் ஏரியா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து மொத்தமாக வர அளவு வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதிலிருந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற இடத்துக்கு போகும் இல்லையா, அந்த அளவு குறையுது. ஸோ அங்கேருந்து குவாலிட்டி செக்கிங் அப்படின்ற ஏரியாவில் அது இன்னும் குறையுது. ஸோ மொத்தத்திலேயே அங்கே இங்கேன்னு ஒரு 35 to 40% குறையுது. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வரக்கூடியதை வச்சு தான் இவங்க பேக்கிங் ஏரியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ இந்த டீட்டெயில் எல்லாம் சாயனுக்கிட்ட போய் சொல்கிறீங்க. அவனுமே செக் பண்ணி பார்க்குறான். ஸோ இதை வந்து இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் சாயனுக்கிட்ட சொல்லவே, நீயே போய் ஜங்கு கிட்ட சொல்லு அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீங்களும் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு ஜங்கு கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ரூம் ஓப்பன் பண்ண போங்க. ஜங்குக்கோட கேபின் பக்கத்தில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டு, ஏய் நில்லு, எங்கே போகிற அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் டப்புன்னு நின்றுட்டு, அது இந்த ஃபைலை சார்கிட்ட கொடுக்கணும், அதான். அதுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதோ உன் வீடு மாதிரி போவியா? பார், உன் இஷ்டத்துக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு வர்றதுக்கும் இல்லை நீ நினச்ச நேரத்துக்கெல்லாம் கதவு தொண்டு உள்ளே போகிறதுக்கும் இது ஒன்றும் உன் வீடு கிடையாது. இது சிஇஓட கேபின், புரிஞ்சுதா? எதுவாக இருந்தாலும் கேட்டு தான் போகணும். சும்மா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு கதவு திறக்க போகிற அப்படின்னு சொல்கிறா. அது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட், அதான். இப்போ என்ன, அதை கொண்டு போய் கொடுக்கணும் அவ்வளோதானே? கொடு, நான் கொடுத்துக்குறேன். இல்லை இதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதான். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நீ பெருசாக என்ன கிழிச்சிட போகிற? கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபைல் கேட்டுட்ருக்கா. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி தயங்கிட்டு நின்றுட்டுருக்கவே டோருக்கு வெளியே யாரோ நிற்கிறாங்க அப்படின்றத ஜங்குக் நோட் பண்ணுறான். அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்டாக தெரியுது. ஸோ கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசிகிட்ருக்கா. ஸோ வாய்ஸ் எல்லாம் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் அந்த விஷுவல் மட்டும் பார்த்துட்ருக்கா. ஸோ டக்குன்னு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ஸோ அந்த பொண்ணு அந்த காலை அட்டன் பண்ணிட்டு, சார் அப்படிங்கிறா. வெளியே என்ன பிரச்சனை? ஏன் வெளியே நின்றுட்டுருக்கீங்க 2 பேரும்? இல்லை சார், அந்த பொண்ணு ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நான் கொடுக்குறேன் கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்றா, அதான் பேசிகிட்டு இருந்தேன். அவளை உள்ளே அனுப்பு. சார், அவளை உள்ளே அனுப்புன்னேன். ஓகே சார் அப்படின்ட்டு எரிச்சலாக காலை கட் பண்ணிவிட்டு போ அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு சேட் ஃபேஸோட உள்ளே போகிறீங்க. ஸோ ஜங்குக் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஃபைலோடு உள்ளே போகிறீங்க. அப்படியே அவன் கிட்டே போயிட்டு அந்த ஃபைலை டேபிள் மேலே வைக்கவே, என்ன அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அவன்கிட்ட. ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிகிட்ருக்கவே, இப்போ ஜங்குக் அப்படியே கை கட்டிட்டு நீங்கள் பேசுகிற விதம், தென் அவங்க கண்ணை சமட்டுற அந்த இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி அழகாக இருக்க ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் மடியில் உட்கார வைக்க நீங்கள் அப்படியே அவனை பார்த்து மறைக்கிறீங்க. என்னென்ன பார்க்குற அங்கே அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே அந்த ஃபைலில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கவே அவன் காது அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனாலும் அவன் கண்ணு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கவே லாஸ்ட்டாக உங்களோட
பேஜ் வருது. ஸோ அதில வந்துட்டு நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸோட அளவு குறைஞ்சதுனால பேக்கிங்கோட அளவும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ வரணும். ஆனா இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி மொத்தமா சொல்லி முடிக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைல டப்புன்னு மூடிட்டு, "நான் சொன்னத கவனிச்சீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "ம் அதான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. யாருக்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேளு." "ஆ நான் எப்படி கேட்குறது? நீங்க கேளுங்க." "ஹம். இங்க பாரு பொண்டாட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு நெறைய வேலை இருக்கு. ஸோ இனிமே நீ தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பொறுப்பா கவனிச்சுக்கணும். உனக்கும் பொறுப்பு இருக்குல்ல." அப்படிங்கிறான். நீங்க அப்படியே பார்த்துட்டு, "இது உங்களுக்கு சின்ன விஷயமா? நீங்க நம்பி ஒருத்தவங்க கிட்ட ஒர்க் குடுத்துருக்கீங்க. அவங்க உங்கள ஏமாத்தி, சீட் பண்ணி, அவங்க அத எடுத்துட்டு போய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது சின்ன விஷயமா? இங்க பார்ரி, இந்த மாரி பெரிய பெரிய கம்பெனில இதெல்லாம் காமன். ஆனா, இது நடக்குதுன்னு தெரிஞ்சும் நம்ம கண்டுக்காம இருக்கக்கூடாது. நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். பார்க்காம விட்டுட்டேன். சரி ஓகே. அதான் நீ கண்டுபிடிச்சிட்டல்ல. நீ போய் கேளு போ." அ அ ஆனா நான் எப்படி? "போய் கேளுடி. உனக்கும் கேட்க வேண்டிய எல்லா உரிமையும் இருக்கு. புரிஞ்சுதா?" அ அ ஆனா ஆனா எனக்கு பயமா இருக்கு. "இன்னும் எவ்வளோ நாள் தாண்டி இப்படியே இருப்ப? ம்?" அப்படின்ட்டு உங்க ஹிப்ப பிடிச்சு நல்லா டைட்டா அவன ஒட்டி வைக்கிற மாதிரி இழுக்குறான். ஸோ நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. இந்த ஜேகேவோட பொண்டாட்டி எப்பவும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா தைரியமா இருக்கணும். எது வந்தாலும் ஸ்ட்ராங்கா நின்னு ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். புரிஞ்சுதா? யாருக்கு தெரியும்? ஃப்யூச்சர்ல உன் கையில நான் கம்பெனி குடுத்துட்டு 10, 15 நாள் வெளிய போற மாதிரி கூட இருக்கும். அப்பலாம் நீ தான் பார்த்துக்கணும்." "இ இ என்னது? அ அதெல்லாம் என்னால முடியாதுப்பா." "ஏய்! இப்ப என்ன சொன்னேன்? ஸ்ட்ராங்கா இருக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொன்னேன். புரிஞ்சுதா? போ. போய் என்னன்னு கேளு. அவங்க என்ன சொல்றாங்களோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப போய் நீ கேட்குற." அப்படிங்கிறான். நீங்க அப்படியே கல் பண்ணிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல எடுத்துட்டு, அங்கேருந்து அவன் மடியிலேருந்து இறங்கி அப்படியே போறீங்க. இப்ப ஜேகே உங்கள பார்த்து சிரிக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி தயக்கத்தோடயே வெளிய போறீங்க. இப்ப அப்படியே போயி சாய்னு கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. "நீ போய் கேட்டு சொல்லேன்" அப்படின்ற மாதிரி. சாய்னும் ஜங்குக்கு என்ன சொன்னாருன்னு கேட்குறான். அவரு இப்படி சொல்ட்டாரு, "நீ தான் போய் கேட்கணும்னு சொல்ட்டாரு" அப்படின்னு சொல்லவே, "அப்புறம் என்ன? உன் புருஷனே சொல்ட்டாரு. போய் கேளு போ" அப்படிங்கிறான். ஆனா எப்படி? எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி போய் கேட்குறது? அ அது மட்டும் இல்லாம அவங்க இங்க ரொம்ப நாளா வேலை பார்க்குறாங்க. அவங்க அவங்க முன்னாடி நான் போய் எப்படி? "இதோ பாரு, நீ ஒன்னும் இங்க லேபர் கிடையாது. புரிஞ்சுதுல்ல? என்னவோ உன்ன யாருக்கும் இன்னும் தெரியாது. பட் இருந்தாலும் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால நீ போய் கேட்கலாம். தைரியமா கேளு. அப்படி அவனுங்க ஏதாவது சொன்னானுங்கன்னா, அப்புறம் ஜங்குக் பார்த்துக்குவாரு. நீ போய் கேளு போ" அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். ஸோ இப்போ நீங்க தயங்கிக்கிட்டே அந்த மொத்த இன்கிரீடியன்ட்ஸும் வரக்கூடிய ஸ்டாக் ஏரியா இருக்கும் இல்லையா? ஸோ அங்க போறீங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கான இன்சார்ஜ் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவனுங்க வந்து நின்னு சும்மா பேசிட்டு இருக்கானுங்க. டைம் ஊப்பி அடிச்சுட்டு இருக்கவே, நீங்க அப்படியே தயங்கிக்கிட்டே போய் நிக்கவே, அவனுங்க அப்படியே பார்த்துட்டு, அந்த ஃபைலையும் பார்த்துட்டு, "என்ன ஏதாவது சைனா? குடு" அப்படின்னு சொல்லி கேட்க, அ "இல்ல, இல்ல. சைன்லாம் இல்ல" அப்படின்றீங்க. அம் "அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அ அ அது வந்து அப்படின்னு ஒரு மாரி தயங்கிக்கிட்டே அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி, அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி திங்ஸ் அதாவது பொருள் வந்து குறையுது. அதனால பேக்கிங்கோட கவுண்ட்டும் குறையுது. ஸோ இந்த இடத்துல இவ்ளோ பேக்கிங் வந்திருக்கணும். ஆனா இவ்ளோ தான் வந்திருக்கு. இதுக்கு நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு நிக்கிறீங்க. இப்ப அவங்க 3 பேரும் உங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு, ஒரு மாரி நக்கலா பார்த்துட்டு, "ஆமா, நீ இந்த மந்த் ஜாயின் பண்ண கேஸ் தான?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாரி தயங்கி அவன பார்த்துட்டு, ஆமாங்கிற மாரி சொல்றீங்க. "பார்த்தாலே தெரியுது. இதோ பாரு, உன்ன பார்த்தா ஃபுல்லா எஜுகேட் ஆன மாதிரி கூட தெரியல. என்ன ஆ? ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்க. வந்தியா, வேலைய பார்த்தியா, சேலரிய வாங்கினியா, போனியான்னு இரு. அத விட்டுட்டு இந்த நோண்டுற வேலைலாம் வச்சுக்காத. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்க அப்படியே நின்னுட்டுருக்கீங்க.
அங்க ஒரு பொண்ணு கூட நின்னுட்ருக்கா. ஸோ, அவ வந்து அதாவது இவங்க டீம்ல வந்து ஒருத்தி. ஸோ, அவ அவங்கள பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, "இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒர்க் வரேன். ஆனா, இங்க எப்படி வரணும்? என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு ஒரு காமன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்ல உனக்கு. ஏதோ அவுட் ஆஃப் சிட்டில இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு ஒர்க் போற மாதிரி வந்திருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? ஆ? தேவையில்லாத வேலை பார்க்குறத முதல்ல நிறுத்திட்டு, உன் வேலைய காப்பாத்துற வேலைய பாரு. ஒழுங்கா இத கொண்டு போய் உன்னோட டீம் லீடர் கிட்ட சைன் வாங்கி, சிஇஓ கிட்ட ஒப்படைக்கிற வழிய பாரு. சும்மா இங்க நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அத போய் போட்டு குடுத்தேன் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ரொம்ப அசால்ட்டா உன் வேலைய காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ மட்டும் இல்ல. இன்னும் அடுத்து அடுத்து எத்தனை டைம் இந்த மாதிரி ஃபைல் ப்ரிப்பேர் ஆனாலும், ஸ்டாக் பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் ஆனாலும் இப்படித்தான் ஆகும். உன்னால முடிஞ்சா இங்க நீ தாராளமா ஒர்க் பண்ணிட்டு உன் வேலைய பார்த்துட்ருக்கலாம். ஒழுங்கா இந்த கம்பெனியான சேலரியும் உனக்கு கிடைக்கும். இல்ல இப்படிதான் ப்ராப்ளம் பண்ணுவேன் அப்படின்னு நீ ஏதாவது பண்ணனா, ஹ, நாளைக்கே உன்னால வேலைக்கு வர முடியாத அளவுக்கு ஆயிடும். யோசிச்சுக்கோ. எங்களால உன்னை வந்து தூக்கி அப்படி வெளியே போடுறது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் கிடையாது. இப்போ நினச்சேன்னா கூட என்னால் இதை பண்ண முடியும். அண்ட் நீ வந்து கேள்வி கேட்குற இடத்துல இல்லை. புரிஞ்சுதா? ஸோ உனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ ஒழுங்கா மூடிட்டு சைன் அப் பண்ணி உன் லீடர் கையில் கொடுக்குற வழியை பார் பே அப்படிங்கிறா. இப்போது அவங்கெல்லாம் அவங்கள ஒரு மாதிரி பேசி சிரிச்சிட்டு நிற்கவே நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தூரத்தில் உங்கள் பின்னாடியில இருந்த ஒரு வாய்ஸ், "அவ ஏன் கேட்கக்கூடாது?" அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு திரும்பி பார்க்கவே, அங்கே ஜங்குக் செம்ம வெறியில் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அங்கே வந்துட்டு, "என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் மட்டும் தெரிஞ்சால் போதும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் தேவையில்லை. அப்படி பார்த்தா இந்த கம்பெனியில் ஒர்க் ஜாயின் பண்ண வரும்போது நீ எப்படி இருந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் தலையை குனிஞ்சுக்கிறா. அந்த 2 பாய்ஸுமே ஒரு மாதிரி பயந்து போய் அப்படி நின்றுட்டுருக்கானுங்க. பயந்துட்டு கல் பண்ணிக்கிட்டு. "இனிமே இந்த கம்பெனியில் என்ன தப்பு நடந்தாலும் வயன் உங்களை கேட்பா. அதுக்கு பதில் சொல்லுறது உங்களோட கடமை. பதில் சொல்ல மாட்டேன், இப்படி தான் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். அன்னைக்கே நீங்கள் ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் அவள் ஒன்றும் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி கிடையாது. ஷீ இஸ் மை ஒய்ஃப்" அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே காய போட்டு அவன் பக்கமாக இழுக்கிறான். அப்போ அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி மிரண்டு போய் பார்க்குறாங்க. என்னடா இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக் அவங்கள பார்த்து முறைச்சிட்டு அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போயிடுறான் கேபினுக்கு. நீங்கள் அப்படியே ஹேன்னு அவனை பின்னாடியே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுமே அவங்கள அப்படியே வெறிக்க வெறிக்க பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. "ஏண்டி போய் கேள்வி கேளுன்னு சொன்னால் ஏதோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி நின்றுட்டு வாசிச்சிட்ருக்க" அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, "இங்கே பாரு பொண்டாட்டி, நீ கேட்குற கேள்வி கரெக்டு. ஆனால் கேட்குற மாடுலேஷன் தான் தப்பு. நீ கேட்குறது கரெக்டாக இருந்துச்சுன்னா தைரியமாக போல்டாக கேட்க பழகிக்கோ. புரிஞ்சுதா?" அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் சரி அப்படின்ற மாதிரி மண்டையாட்டுறீங்க. இப்போ 3 பேர் உள்ளே வருவாங்க. நீ தான் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றத சொல்லணும். புரிஞ்சுதா? அப் என்னது? நானா? என்ன நானா நீனா? நீ தான். இப்போ நான் போய் அவங்கக்கிட்ட பேசினேன்னா கண்டிப்பாக அவங்க 3 பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன ஓகேயா? அப்படிங்கிறான். அப் இல்லை இல்லை வேணாம். அவங்கள நம்பி அவங்க ஃபேமிலி இருக்காங்க. பாவம். அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இவங்க பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டா உன்னோட சேரில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திணறி போயிட்டு எந்திரிக்க போகிறீங்க. உங்கள் ஷோல்டர் பிடிச்சி அப்படியே அமுக்கி, "நீ தான் இப்போ பதில் சொல்கிற. இந்த ப்ராப்ளமை நீ தான் சால்வ் பண்ணுற. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் அவங்க 3 பேரும் அப்படியே உள்ளே வராங்க நாக் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் அந்த சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னுமே ஷாக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க உங்கள் முன்னாடி. உங்களுக்கு கை கால்லாம் உதறுது. ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் அங்கே கவனி அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு கை கட்டிட்டு நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு செம்மையாக நர்வஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு உங்கள் 2 ஹேண்டோட ஃபிங்கர்ஸையும் அப்படியே கோர்த்துட்டு அந்த டேபிள் மேலே வைக்கிறீங்க.
ஸோ ஜங்குக் வந்து அப்படியே மறுபடியும் உங்கள பார்த்துட்டு எங்கேயோ பார்க்குற மாரி உட்காந்துக்கிறான். பிகாஸ் அவன் பார்த்துட்டே இருந்தா நீங்க நர்வஸ் ஆவீங்களோ அப்படின்ற ஒரு தாட்ல. இப்ப நீங்க ஜங்குக்க பார்க்குறீங்க, அவன் உங்கள கவனிக்கல. அப்படியே ஒரு மாரி பெரிய பிரீத் அவுட் எடுத்துட்டு, இந்த கம்பெனியோட ரொம்ப ரொம்ப பொறுப்பான, அப்புறம் ரொம்ப பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க நீங்க 3 பேரும். நீங்க இந்த தப்பு பண்ணா, உங்களுக்கு கீழ வொர்க் பண்றவங்க தப்பு பண்ண மாட்டாங்களா? நீங்க பண்றத பார்த்து அவங்க கத்துக்கிறது இதுவா தான் இருக்கணுமா? ஆ? பதில் சொல்லுங்க. அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப அவங்க 3 பேரும் ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டுருக்காங்க. அந்த ஃபைல எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி, அந்த பெர்சன் முன்னாடி தூக்கி போட்டுட்டு, "இதுக்கு நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தே ஆகணும்." அப்படின்றீங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு, "சாரி மேம், சாரி மேம். என்ன ஒரு தடவ மன்னிச்சுடுங்க." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உங்கள நம்பி ஒரு வேலைய குடுத்தா, அதுக்கு லாயலா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க 3 பேருமே அதிகமா படிச்சவங்க. அதே மாதிரி அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. நீங்களே இப்படி பண்ணா, அது எவ்வளோ பெருசா பாதிக்கும்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அப்படியே ஜங்குக் உங்கள மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஆனா, நீங்க அப்படியே ஒரு மாதிரி அவன ஃபோக்கஸே பண்ணல. 3 பேர மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க 3 பேரும் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மத்த எம்ப்ளாயீஸ்க்கு நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சா, உங்கள அதே மாதிரி மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹம், உங்களுக்கு அதே மரியாதை கிடைக்கும்னு நம்புறீங்களா? இல்ல, இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு, எங்ககிட்ட வந்து சாரி கேட்டோன்னே, உங்கள மன்னிச்சு நாங்க மறுபடியும் அதே பொசிஷன்ல வச்சிருப்போம்னு நம்புறீங்களா? இப்போ உங்க ஒர்க் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்க 3 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. "ப்ளீஸ், ப்ளீஸ் அப்பலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பண்ண தப்புக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஒர்க் இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்பிச்சுட்டா, அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு நல்ல ஜாப் ஜாயின் பண்ற வரைக்கும் உங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணுமா? நீங்க ஒர்க் பண்ணி வாங்குற ஒவ்வொரு மந்த் சேலரியும் உங்களுக்கு மட்டுமானது கிடையாது. உங்கள நம்பி இருக்கிற உங்க ஃபேமிலிக்குமானது. அத யோசிச்சு நீங்க வேலை பார்த்துருந்தீங்கன்னா, இப்ப இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்ப அந்த 3 பேரும் பயங்கரமா கெஞ்சுறாங்க. வேலை போயிடுமோன்ற பயத்துல ரொம்ப ஒரு மாதிரி, "ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இந்த ஒரு தடவ எக்ஸ்கியூஸ் குடுங்க. தெரியாம பண்ணிட்டோம். தெரியாம இந்த மாதிரி பேசிட்டோம்னு" சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சுறாங்க. நீங்க டக்குனு அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சுட்டு, "இந்த ஒரு தடவ உங்களுக்கு வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, அடுத்து என்ன மூவ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம் கூட உங்கள வேலையிலேருந்து தூக்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா, உங்களால உங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் உங்களுக்கு இந்த தடவ எக்ஸ்கியூஸ் குடுக்குறோம். அண்ட் நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பெரிய சீட்டிங். ஸோ அதுக்கு பனிஷ் பண்ற விதமா, இந்த மந்த்துக்கான போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடையாது. அண்ட் உங்களோட சேலரிலேயும் 80% மட்டும் தான் உங்களுக்கு வரும். 20% லெஸ் பண்ணிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளிய போக சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து வெளிய போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஆன்னு உட்காந்துருக்கான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவங்க வெளிய போய் டோர சாத்துனோன்னே, ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு, அப்படியே டப்புன்னு அந்த சேர்ல உட்காந்துட்டு ஜங்குக்க பார்க்குறீங்க. பாவமா, அவன் அப்படியே பயங்கர பிரைட் ஸ்மைல் பண்ணிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்து உங்கள அப்படியே தூக்கி ஹக் பண்ணி, அப்படியே பயங்கரமா சீக்ஸ் ஃபுல்லா கிஸ் பண்றான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அப் "ஐயோ! என்ன பண்றீங்க? இது ஆஃபீஸ், என்ன விடுங்க" அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு மாதிரி அவன புடிச்சு தள்ளுறீங்க. அவன் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, பையனே! இத தாண்டி உன்கிட்ட எதிர்பார்த்தேன். என் அழகு பொண்டாட்டி! இப்ப தாண்டி நீ என் பொண்டாட்டி! மாஸ்தி! பிச்சு உதறிட்ட! இப்படி தாண்டி இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பயங்கரமா கிஸ் பண்ணிட்டே இருக்கான். இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவனோட ஷோல்டர பிடிச்சு புஷ் பண்ணிட்டுருக்கீங்க. "போதும் விடுங்க" அப்படின்ற மாதிரி. ஸோ செம்ம ஹாப்பியா இருக்கு அவனுக்கு உங்கள இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. நீங்க அப்படியே பார்த்துட்ருக்க, அவனும் உங்கள பார்த்துட்ருக்க. ஸோ டக்குனு நீங்க அவனோட ஷோல்டர்லேருந்து கைய எடுத்துட்டு, "சரி ஓகே நான் போறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு." அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஜங்குக்னா செம்ம ஹாப்பி உங்கள இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ அவனுமே அப்படியே ஹாப்பியா அவனோட சீட்ல போய் உட்காந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படியே ஒரு 15 டேஸ் ஓடுது. இந்த 15 டேஸ்ல அங்கிளும் மேரேஜ் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. இன்விடேஷன்லாம் கொடுத்து, மேரேஜ் ஹால் புக் பண்ணி, டெக்கரேஷன் ஒர்க்கு எல்லாமே ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு உங்க வீட்ல நீங்க, அங்கிள், ஜங்குக் 3 பேரும் தான் இருக்கீங்க. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டா இருக்கா, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் ஒரு தடவ செக் பண்ணிட்டு, அப்படி பார்த்துட்டு இருக்கவே, இப்ப நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க. அங்கிள் உங்கள சீக்கிரமா போய் தூங்க சொல்றாரு. அப்பதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு 8, 8:30க்கெல்லாம் வந்து ரூமுக்கு போயிடுறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. இப்ப ஜங்குக்கும் உங்க பின்னாடியே வருகவே, "டேய் நில்லு" அப்படின்றாரு. இப்ப ஜங்குக் அப்படியே நின்னுட்டு திரும்ப, "இன்னைக்கு ஒரு நாளாவது கம்முனு இரு" அப்படின்றாரு. இப்போ ஜங்குக் அங்கிள பாவமா பார்த்துட்டு, "ம், ம். அதெல்லாம் தெரியும். நான் ஒரு 10 நிமிஷம் அவகிட்ட பேசணும். பேசிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிறான். அங்கிளும் சரி ஓகே அப்படின்றாரு.
இப்போது ஜங்குக் வந்து உங்கள் ரூமுக்கு வரான் பேசுகிறதுக்காக. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரவே நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அம் "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் உங்கள எழுப்பி உட்கார வைக்கிறான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. "வயன், அது வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் குடுத்துட்டேன். எல்லாம் ஓகே தான். ஆனா, நீ சொல்லாம ஒரே ஒருத்தர் மட்டும் வரமாட்டேன்னு சொல்றாரு. ஸோ, நீ ஒரு தடவ சொல்றியா? ப்ளீஸ்." அப்படிங்கவே, "நானா? யார் அது? அம் ஏன்? அத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்ப சொல்றீங்க. அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கவே, அம் "இல்லடி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ கூப்பிடணும். கூப்பிடுவல்ல." அப்படிங்கவே, இப்ப நீங்க அப்படியே கொஸ்டினபிளா ஜங்குக்க பார்க்கவே, "வயன், ப்ளீஸ், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. எல்லாமே ஹாப்பியா தான் நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில கிம்ம மட்டும் எதுக்காக நம்ம ஒதுக்கணும்? ம். அவன் பாவம்டி, ப்ளீஸ்." அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே அவன பார்த்துட்டு, "சரி ஓகே, நான் கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அவனுமே கொஞ்சம் சந்தோஷமா உங்களுக்கு கால் பண்ணி குடுக்குறான். ரிங் போயிட்டே இருக்கு. எடுக்கல. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் படபடன்னு அடிக்குது. ஸோ இப்போ டக்குன்னு கால் கட் ஆகுற நேரத்தில, "ஹலோ ஜங்குக்" அப்படின்ற வாய்ஸ நீங்க அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு அமைதியா இருக்கீங்க. "ஏய் பேசுடி, பேசுடி" அப்படின்னு ஜங்குக் பக்கத்துலேருந்து சொல்லவே, நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, "கிம்" அப்படின்றீங்க. ஸோ அவ்வளோதான். அந்த பக்கம் இருக்கிற அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. "வயன்" அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அ என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. "வயன், நீயா பேசுற?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு, "இதோ பார், இதுவரைக்கும் நீ என்னை ஹர்ட் பண்ணி என்னை கண்டுக்காம இருந்ததுனால உன் மேலே எனக்கு பயங்கர கோவம் இருக்கு. அத மன்னிக்கவே முடியாது. ஆனா, இதுக்கப்புறம் நீ என்னை எப்படி பார்த்துக்கிறியோ அத வச்சு தான் உன்னை மன்னிக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணணும். நாளைக்கு உன் சிஸ்டருக்கு மேரேஜ். ஸோ அவளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பிரதர் மட்டும்தான். ஒழுங்கா அவளோட பிரதரா வந்து அந்த மேரேஜில் அவளுக்காக நீ நிற்கணும். அப்படி நிற்பேன்னா நான் உன்னை மன்னிக்கிறத பற்றி யோசிப்பேன். இல்லைன்னா இதுக்கப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன். எனக்காக வருவியா?" அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த டியரி ஐஸோட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ கிமுக்கு நான் செம்ம ஹாப்பி. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு ஹாப்பி டியர்ஸில் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கான் எதுவுமே பேசாமல். "பதில் சொல்லு, வருவியா மாட்டியா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, "கண்டிப்பாக, கண்டிப்பாக நான் வருவேன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பிரதரா எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இனிமே எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசவே, நீங்களும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஹாப்பி டியர்ஸோட அப்படியே ஃபோன் கட் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக்கு சைடில் பார்க்கவே அவனுக்குமே ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சுட்டே அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு, "ஐ லவ் யூ ஜங்குக்" அப்படின்றீங்க. ஸோ அவனுமே உங்களை வந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, "ஐ லவ் யூ டூ பொண்டாட்டி" அப்படிங்கிறான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப லவ்வபுளாக வந்து நீங்கள் அவன்கிட்ட வந்து சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ரூம் டோர் நாக் பண்ணுற சவுண்டு. இப்போது டக்குன்னு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணவே, "டேய், நீ போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன வெளியே வருவியா மாட்டியா?" அப்படின்றாரு. ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி சிரிக்கவே ஜங்குக்கு அப்படி தலையில் அடிச்சுட்டு, "சரி பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தனியாக நான் இல்லாமல் தூங்கிடு. ம் அங்கிள் தொல்லை தாங்க முடியல" அப்படின்றான். சரி நீங்களாம் சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி வைக்கிறீங்க. இப்போ அவங்க 2 பேரும் இன்னொரு ரூமில் போயிட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகாக கிராண்டாக ஒரு
குட்டி லுக்கில் ரெடி ஆகிட்டு அந்த மேரேஜ் ஹாலுக்கு போகிறீங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஹால் செம்ம பெருசா, செம்ம கிராண்டாக இருக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு உங்க 2 பேரோட ஹேண்டு ஒரு மாதிரி லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு ஒன்றா நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நிறையா ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு போகவே இப்போ வந்து உங்கள் கண்ணு அப்படியே சுற்றி தேடுது அந்த ஒரு பர்சன் உங்கள் பிரதரை. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் தேடிட்டே இருக்கவே இப்போ டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோட நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க, கூப்பிடுறீங்க பக்கத்தில். உடனே குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி வந்துடுறாரு. ஸோ உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே கிஸ் எல்லாம் தந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. தென் அவர் ஸ்டேஜில் நிற்கும்போதே உங்களுக்கு வந்து ரிங் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் 2 பேருமே கிம் முன்னாடியும் அண்ட் அந்த அங்கிள் முன்னாடியும் ரிங் சேஞ்ச் பண்ணுறீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள், கிம், ஜங்குக் அண்ட் தென் அங்கிள் 4 பேருமா சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போதே கிம் வந்து உங்கள் கையை பிடிச்சி டக்குன்னு அவர் பக்கமாக இழுத்துட்டு வயன் என்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் தனியாக தான் ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டரில் அவர் கையெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கவே நீங்களுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக அவரோட கோட்டை வந்து பிடிச்சிட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அதை பார்த்துட்டு டக்குன்னு உங்களை கைப்பிடிச்சி எடுத்து அவள் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்கள் 2 பேர், அதாவது ஜங்குக்கும் நீங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கவே இப்போ மாற்றி மாற்றி அவங்கள வச்சு பயங்கரமாக வந்து ஒரு லவ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி க்யூட்டாக அண்ட் சின்ன சின்ன பாசஸிவோட ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆகுறீங்க. இப்போ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அங்கே முடிய 4 பேருமா வந்து உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. இதுதான் உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ இந்த டேயோட நைட் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. அண்ட் தென் உங்களுக்குமே ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பினஸோடவே இன்றைக்கி முழுசாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஜங்குக்கிட்ட உங்களை கொடுக்குறீங்க. அண்ட் நீங்களுமே அவனை எடுக்கிறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக உங்களோட லவ் ஷேர் ஆகுது. கரெக்டாக நீங்கள் மேரேஜ் முடிச்சு 42 டேஸில் ப்ரெக்னென்ட் ஆகுது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனேயுமே ஜங்குக்கிட்ட தான் சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் பையன். அப்படியே உங்களை அள்ளி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்கா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பர்ஃபெக்ட் தான், ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமேட்டு ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுறான் பையன். உங்களை அப்படியே தூக்கி சுத்த கிஸ் பண்ண அவ்வளோ ஜாலியாக இருக்குது அவனுக்கு. அப்படியே ஹாப்பி டியர்ஸ்லாம் கூட வருது. அழவே தெரியாத பையன் இப்போ ஹாப்பி டியர்ஸ் எல்லாம் கொட்டுற அளவுக்கு மாறிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறீங்க. உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, உங்களுக்குன்னு ஒருத்தவங்க புதுசாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே கன்ஃபார்ம் பண்ண உடனேமே ஹாஸ்பிட்டலில் வச்சு கிம்முக்கும் அங்கிளுக்கும் கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாரவே கிம் ஒரு பக்கம் அங்கே ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்ஸு, டாய்ஸு அது இதுன்னு அப்படியே நிறையா திங்ஸஸோடு வந்து இறங்கி நிற்கிறான். இந்த பக்கம் போதா குறைக்க அதுக்கு போட்டியாக அங்கிள் வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ இது இவங்க 2 பேரும் இப்படி பார்க்கவும் இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. தென் அப்படியே அவங்கள வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவனும் உடனே வெளியே போய்ட்றான். ஏன்னா இவன் வந்தோடனே வெளியே போகிறான் அப்படின்ற மாதிரி பார்க்கவே கொஞ்சம் நேரம் கழித்து அவன் வரான். அவன் அங்கே அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கான். பிகாஸ் யாருமே வந்து அவனோட லெவலுக்கு வரக்கூடாது, நான் தான் எல்லாத்துலேயும் உங்ககிட்ட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனோட தாட். ஒரு சின்ன பாசிட்டிவ் கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலையில் அடிச்சுட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கவே அவன் குழந்த மாதிரி நான் தான் இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஒரு மாதிரி 3 பேருமே ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு பாசத்தை கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு பொண்ணு மாதிரி அவ்வளோ கேர் பண்ணுறாரு. ஸோ இங்கே கிம் சொல்லவே வேணாம், அவ்வளோ நாள் மிஸ் பண்ண எல்லா லவ்வையும் உங்களுக்கு அப்படியே வாரி கொடுத்துட்டு இருக்காரு. ஜங்குக்கை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ போட்டி போட்டு 3 பேரோட அந்த லவ்வையும் நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு இருக்கீங்க. எது பண்ணாலும் அவ்வளோ ரசித்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ கேர் பண்ணி உங்களை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஒன்றும் இப்படி எது நீங்கள் சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாது, உங்களை எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும்
இந்த மாதிரி ஒண்ணுத்தையும் அவங்க அவ்ளோ அக்யூரேட்டா வந்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரோட லவ்வோடையுமே உங்களுக்கு ஒரு 8 மந்த் ஓடுது. ஸோ உங்களுக்கு பேபி ஷவரிங் வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அதுக்குமே ரெடி பண்றாங்க. அதுவுமே ஒரு மாதிரி கிராண்டா பயங்கரமா தான் இருக்கு. ஸோ அதுலேயும் 3 பேரும் போட்டி தான். அ என் ட்ரெஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவ போட்டுக்கணும். என்னோட ஜுவல்ஸ் தான் போட்டுக்கணும். அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப அந்த அன்போட திகட்டல்ல வந்து நீங்க நின்னுட்ருக்கீங்க. இந்த டைம்ல நீங்க போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த கிளாத் வந்து குவாலிட்டியா இருக்கணும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த கலர் உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே அவ்வளோ பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. ஸோ பாப்பா வந்து பொறந்துச்சுன்னா, பாப்பாவுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும், பொறந்தப்போ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணணும், எந்த மாதிரி கிளாத்ஸ் போடணும், அண்ட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து வகை வகையாக உங்களுக்கு வாங்கி அடுக்குறாங்க. தென் ஜுவல்ஸஸ் அதுவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நார்மல் டைமில் போடணும், அந்த ஃபங்க்ஷன் டைமில் போடணும். இதுதான் போட்டால் நல்லாயிருக்கும், இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், இது உங்களுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு ஸ்கின்க்கு செட் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து பார்த்து நுணுக்கமாக உங்கள் மேலே அவ்வளோ கேர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது உங்களோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, உங்கள் பாஸ்ட்டே நீங்கள் அப்படியே டோட்டலி மறந்துடுறீங்க. உங்கள் பாஸ்ட்டில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்போது அவங்க 3 பேரோட அந்த லவ்வுமே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லவ்வோடவே நீங்கள் ட்ராவல் ஆகி உங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபியுமே பிறக்குறாங்க. ஸோ அதையுமே அவ்வளோ அழகாக அவங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறது, ஒரு கேர்ள் வந்து எப்படி அந்த குழந்தைய கேர் பண்ணுவாங்க அதையும் அதிகமாக தாண்டி அந்த பாப்பாவை வந்து அவ்வளோ அழகாக கேர் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்து, ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உங்கள பார்த்துக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் ப்ரெசன்ஸ் உங்கள சுற்றி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் வந்து அப்படியே லீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகேடா, ரொம்ப ஹாப்பியாக இந்த எண்டிங் கொடுக்குறேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த எஃப்எஃப் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல்லான எண்டிங்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.